கடலை பொறுத்தளவு வந்து எனி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா தொழில் ஃபஸ்ட்டு இருக்காது. இதை பட்டு தான் யோசிப்பாங்க. எப்படியோ ஆளை ரெஸ்கியூ பண்ணணும்னு தான் யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு மேலே ஆள் தெரியுதான்னு பார்ப்பாங்க. இல்லாத பட்சத்தை வந்து வலையை போட்டு இழுப்பாங்க. விழுந்த இடத்துல எல்லா போட்டும் இப்போ ஒரு 10 போட் இருக்குன்னா ஒன்று இப்படி போகும் இன்னும் இப்படி போகும், அவங்க வலையை போட்டு இழுத்துட்டே போவாங்க. அப்படி நிறைய பேர் வலையில் மாட்டினதும் உண்டு. வலையில் ஆனால் பாடியை தான் கிடச்சிருக்காங்க. ஆமாம், உயிரோட குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி எடுக்க முடியாதா? அதாவது இப்போ போட்டு ஓடி போகுதில்ல, இப்போ தவறி விழுந்துட்டாரு, போட்டுக்கு சவுண்டுக்கு நீங்கள் விழுந்துட்டு என்ன கூப்பாடு போட்டாலும் உங்களுக்கு அங்கே கேட்க போகிறது இல்லை. அவ்வளோ சவுண்ட் இருக்குமா? ரொம்ப சவுண்ட் இருக்கும். நீங்கள் கடல்லேருந்து கூப்பாடு போட்டுருப்பீங்க. ஆனால் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறது எப்போ பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் இருந்தார் அவரை காணுமேன்னு எப்போ அவங்களுக்கு தோணுதோ அப்போ தான் உங்களை தேடுவாங்க. எண்ணிக்கை குறையுது, இன்னும் ஒருத்தனை காணுமே எங்கே போனான் அப்படின்ட்டு. அப்போ தான் ஏதாவது ஒன்று யோசிச்சு ஒருவேளை இந்த இடத்துல விழுந்துட்டு போனோம் அப்படின்ட்டு ஒரு யோசிக்க ஒருத்தங்க நீ அவனை எப்போ லாஸ்ட்டாக பார்த்தேன் புரிஞ்சா, அப்போ என்னாச்சு, அந்த மாதிரி ஒரு டைமிங் இது பண்ணி அங்கே போய்ட்டு எல்லா தகவலும் கொடுத்து இந்த சரௌண்டிங்கில் இந்த எப்படின்னா நம்ம கடலில் தொழில் பார்க்குற ஒரு கிரவுண்டுன்னு சொல்லுவோம். நம்ம கண்ணு கட்டுற ஒரு ரவுண்டு வந்து ஒரு கிரவுண்டுன்னு சொல்லுவோம். இந்த கிரவுண்டில் தான் விழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வலையை போட்டு இழுத்துட்டு போகிறது. அந்த மாதிரி நிறைய பேர் கிடச்சிருக்காங்க.